எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஹூ இஸ் விஷ்ணு? விஷ்ணு என்பவர் யார்? அவர் கைகளில் இருக்கும் அலங்காரங்களுக்கு என்ன பொருள், அர்த்தம்னு பார்க்கலாம். சரிங்களா? நம்ம சொல்லியிருக்கோம், சத்தியுகத்தில் முதல் நாளில் லக்ஷ்மி நாராயணன் கல்யாணம் நடக்குது இல்லையா? அன்றைக்கி தான் சத்தியுகத்தின் முதல் நாள்னு சொல்லியிருக்கோம். எல்லா வீடியும் பார்த்துட்டு வந்தாங்கன்னா கரெக்டாக புரிஞ்சிடும். சரியா? இந்த லக்ஷ்மி நாராயணன் சேர்ந்த உருவத்தை தான் நம்ம விஷ்ணுன்னு சொல்கிறோம். நீங்கள் விஷ்ணுவோட படங்களில் பார்த்தீங்கன்னா தெரியும், விஷ்ணுக்கு 4 கைகளை காட்டுறாங்க இல்லையா? எந்த ஒரு மனிதனுக்கும் 4 கை கிடையாது. கரெக்டா? நம்ம ஹிந்து சாஸ்திரத்தில் கடவுள்களுக்கு நிறைய கை வச்சுருக்கோம், அது மாதிரி கணக்கெல்லாம் காட்டுறாங்க. அப்படியெல்லாம் யாரும் கிடையாது. அப்போ விஷ்ணுவுக்கு 4 கை காட்டுறது என்ன அர்த்தம்னா, லக்ஷ்மி 2, நாராயணனோட 2 கை இப்படி காட்டுறாங்க, அவ்வளோதான். இல்லை இப்படி சொல்லலாம், கிருஷ்ணன் 2, ராதி 2. சொன்னால் கிருஷ்ணன் தான் நாராயணன் ஆகிறாரு, ராதி தான் லக்ஷ்மி ஆகிறாங்க. ஓகேங்களா? ஸோ விஷ்ணுன்றவர் லக்ஷ்மி நாராயணனோட கம்பைன்டு ஃபார்ம். ஓகேங்களா? அப்போ அவர் என்ன? காப்பவர். யாரை? சத்தியுகத்தில் இருப்பவர்களுக்கு ராஜா, மகாராஜா. நம்ம ஏற்கனவே பிரம்மா பற்றி ஒரு வீடியோ பார்த்துட்டோம். பிரம்மா படைப்பின் தந்தைன்னு சொல்லணும். பிரம்மா இல்லையா? பிரஜாபிதா பிரம்மா, அதில் படைத்தல் அவர் பார்க்குறாரு. அவரே தான் இப்போது கிருஷ்ணராக பிறக்கிறார். அவரை தான் நம்ம விஷ்ணுன்னு சொல்கிறோம். அவர் மக்களை காப்பவராக இருக்கிறாரு, ராஜாவாக இருக்கிறாரு சத்தியுகத்தில் பல பிறவிகள் எடுக்கிறார். அதுக்கப்புறம் இப்போ இவர் கையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கும் என்ன அர்த்தம்னு பார்க்கலாம். 4 கைகள் இருக்கு இல்லையா? அதில் ஒரு கையில் சுதர்சன சக்கரம், இனியொரு கையில் சங்கு, இனியொரு கையில் தாமரை, இனியொரு கையில் கதை, இப்படி இருக்குது. இது ஒவ்வொன்றுக்கு என்ன அர்த்தம்னு பார்க்கலாம். சுதர்சன சக்கரம் அப்படின்னா கையில் ஒரு சக்கரம் இருக்குது இல்லையா? இது கதையிலே நீங்கள் 2 பேர்கிட்ட தான் பார்க்கலாம். ஒன்று கிருஷ்ணன் கிட்ட, ஒன்று விஷ்ணு கிட்ட. இந்து சாஸ்திரம் என்ன சொல்கிறது? விஷ்ணு தான் விஷ்ணுவோட 10 அவதாரத்தில் ஒன்று கிருஷ்ணன் சொல்கிறோம். ஸோ 2 பேர்கிட்ட இருக்கிறது ஒன்று தான். ஆக்சுவலாக கதை என்ன சொல்லுதுன்னா, பக்தி என்ன சொல்லுதுன்னா, விஷ்ணு அல்லது கிருஷ்ணன் இந்த சங்கு சக்கரத்தை வச்சு பகைவர்களை அழித்தார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இது தப்பு. ஏன் தப்பு? சத்தியுகத்தில் 9 லட்சம் பேர் போகிறாங்க. அவங்க 10 தங்கம். எல்லாருமே நல்லவங்க, ஒருத்தர் கூட கெட்டவங்க கிடையாது. ஏன்னா எல்லாருமே இங்கேருந்து பாஸ் ஆகி போனவங்க. சத்தியகம் ஃபுல்லாக அப்படி தான், திரேதாகம் அப்படி தான். அதனால தான் அது சொர்க்கம்னு சொல்கிறோம். யாராவது கொண்டுட்டா துக்கம் தானேங்க. அந்த துக்கத்துக்கான பேர் அடையாளமே சத்தியுகத்தில் கிடையாது. அப்போ அது சுதர்சன சக்கரம். அப்போ என்ன அர்த்தங்க? அர்த்தம் இங்கேருந்து எடுக்கணும், சங்கமிகத்துலேருந்து எடுக்கணும். சங்கமத்தில் நம்ம எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸு, பரமாத்மாவுடைய நேரடி குழந்தைகள், ஸ்டூடெண்ட்ஸ். என்ன ஸ்டூடெண்ட்டு? 5 விகாரங்களை அழிக்கிறதுக்காக பகவான்கிட்ட கற்றுக்குறோம். அவர் தான் நேற்று இன்று நாளை கதை சொல்லித்தராரு. அதுக்காக முயற்சி எடுக்கிறோம், பாஸ் ஆகிறோம். பாருங்களேன், ஒரு பையன் காலேஜ் படிக்கிறான்னு வச்சுக்கோங்க, 4 வருஷம் காலேஜ்னு வச்சுக்கோங்களேன், இன்ஜினியரிங் படிக்கிறான்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் இயர் படிக்கும்போதே சப்போஸ் பிஇ கம்ப்யூட்டர்ஸ் படிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், பேர் பக்கத்தில் பிஇ கம்ப்யூட்டர்ஸ் போட முடியுமா? ஃபஸ்ட் இயரில் போட முடியாது, செகண்ட் இயரில் போட முடியாது, ஃபைனல் இயர் முடிஞ்சதுக்கப்புறம் போடலாம். அதான் மரியாதை இல்லையா? அதுவும் பாஸ் ஆனால் போடலாம். இப்போ பசங்க போட்டுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிஇ போட்டுட்டு பேருக்கு பக்கத்தில் ஒரு கோடு போட்டுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது சின்ன பசங்க பண்ணுறது. நம்ம இங்கே தேவதையாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறோம். இன்றைக்கி நம்ம பிராமணனாக இருக்குது, 7 நாள் கோர்ஸ் முடித்தவங்க பிராமணன், அவங்க முயற்சி பண்ணுறாங்க, முயற்சி எடுத்துக்கிறாங்க, அவ்வளோதான். ஆனால் இப்போவே அந்த டிகிரி போடுறது அர்த்தம் கிடையாது. இந்த பிறவியில், அதாவது சங்கமிகத்தில் நமக்கு என்ன சொல்லித்தராருன்னா, சுய தரிசன சக்கரம் சொல்லித்தரார். நம்ம தான் சத்தியுகம், திரேதாயுகம், துவாபரகம், கலியுகம் நடித்தோன்னு சொல்லி கொடுக்கறது பரமாத்மா. அந்த டிகிரி நம்ம போட்டுக்க முடியல. அதுக்குள்ளே நம்ம இங்கேயே கர்மாதித்த ஆகிட்டிங்கன்னா என்ன பண்ணுவீங்க? ஃபரிஸ்தா, ஏஞ்சல் ஆகிடுங்க. அதுக்கப்புறம் அடுத்த பிறவி நமக்கு எங்கே? சொர்க்கத்தில் தான், சத்தியுகத்தில் தான். அதனால் இதில் அடையாளமான சங்கு சக்கரத்தை அப்படி காட்டுறாங்க. சங்கு சக்கரம்னா சுய தரிசன சக்கரம். நம்ம தான் சத்தியுகம், திரேதாயுகம், துவாபரகம் சுற்றி வந்திருந்தோம்னு ஞாபகப்படுத்துகிற அடையாளம்தான் சுதர்சன சக்கரமே தவிர அழிக்கிறதுக்கான ஆயுதம் கிடையாது. புரியுதுங்களா? ஸோ அது சுதர்சன சக்கரம் இல்லை, சுய தரிசன சக்கரம். நம்ம தான், அதாவது நம்மனா சத்தியுகத்தில் வர்றவங்க தான் முழு ட்ராமாலேயும் வந்து போகிறாங்க. 9 லட்சம் பேர் தான் வந்தே போகிறாங்க. அது அழிக்கக்கூடிய விஷயம் அல்ல. புரிஞ்சுதா? ஒரு விஷயம் புரிஞ்சுதுங்களா? 2வது சங்கு.
சங்கு எதுக்கு யூஸ் படுத்துகிறாங்க? பொதுவாக நல்ல காரியங்களுக்கும் யூஸ் பண்ணுறாங்க, ஒருத்தர் இறந்து போயிட்டாலும் யூஸ் பண்ணுறாங்க. அது இப்போ நிறைய பண்ணுறாங்க. ஆக்சுவலாக சங்கு இந்த அடையாளம் அது இல்லை. சங்கமிகத்தில் முக்கியமான விஷயம் என்ன, நமக்கெல்லாம் என்ன வேலைன்னா, ஒரு படம் வந்தால் அந்த படத்துக்கு ஒரு கிளைமேக்ஸ் இருக்குது இல்லையா? கிளைமேக்ஸ் என்ன இருக்கும்? ஹீரோ ஹீரோயின் சேர்ந்துப்பாங்க, வில்லனை போட்டு தள்ளிடுவாங்க. அதே மாதிரி இந்த சங்கமிகத்துக்கு ஒரு கிளைமேக்ஸ் இருக்குது. இந்த ட்ராமாவுக்கு, இந்த கல்பத்துக்கு ஒரு கிளைமேக்ஸ் இருக்குது. என்னது? ஆத்மாக்கள் எல்லாருமே ஒரு விஷயம் புரிஞ்சுப்பாங்க, தான் ஒரு ஆத்மான்னு. உலகத்தில் இருக்க எல்லாருமே சொல்கிறேன், இப்போ நடிச்சிட்டு இருக்க எல்லாருமே புரிஞ்சுப்பாங்க, இந்த ஆத்மாவுக்கு ஒரு தந்தை இருக்கிறார், அவர் சிவன் தான். இது எல்லாரும் தெரிஞ்சு தான் முடிப்போம். எல்லாருக்கும் எப்படிங்க தெரியும்? நம்ம சொல்லுவோம், நம்ம அதுக்கு முயற்சி. இந்த வீடியோ அதோட ஒரு முயற்சி தான். நான் வெறும் பிரம்மகுமாரிகளுக்காக இந்த வீடியோ போடலை. உலகத்தில் இருக்க எல்லா சகோதரர்களுக்கும், இப்போ தமிழில் போடுறப்ப தமிழில் 6 கோடி மக்கள் இருக்கேன்னா 6 கோடி மக்களுக்காக தான் போடுறேன். ஏதாவது ஒரு காலகட்டத்தில், இப்போ நான் போட்ட வீடியோ தான் பார்ப்பாங்க, இது இனி ஒரு சகோதரர் போடுவார், எப்படியோ நியூஸ் போகும், டேப் ரெக்கார்டரில், நியூஸ் பேப்பரில், டிவியில், எப்படியோ மக்களுக்கு நியூஸ் வந்து. இது ஒரு முயற்சி, அவ்வளோதான். இப்போ சங்கு மாதிரி ஊர் ஃபுல்லாக ஊதி 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 சொல்கிறோம்ல, என்னென்ன, நான் ஆத்மா, என்னோடய தந்தை சிவன் வந்துட்டார், நினைவு பண்ணால் பாவம் போயிடும், இந்த டைமில் இது பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் பழிச்சிக்கலான்னு சொல்கிறோம்ல. சங்கு ஊதி ஊதி சொல்கிறது இப்போ பண்ணுறோம். இதோட அடையாளமாக சங்கா அங்கே விஷ்ணுவுக்கு காட்டுறாங்க. ஏன் நம்ம காட்டலை? அங்கே விஷ்ணு மகாராஜாவாக இருக்கிறார். அந்த அடையாளங்கள் அவருக்கு காமிச்சானா நமக்கு என்னங்க? நானும் தேவதை தான், அவரும் தேவதை தான். யாராவது ஒருத்தர் காமிச்சா போதும் இல்லைங்க. 3வது விஷயம் என்னென்னா, தாமரை. தாமரை பாருங்களேன், சாக்கடையில் தான் வளருது. சாக்கடைக்கு துர்நாற்றம் இருக்குது, ஆனால் தாமரைக்கு நல்ல நறுமணம் இருக்குது. அது டிசைனே பாருங்களேன், அந்த தண்ணியை விட்டு கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் மேலே ஏறி தான் அந்த பூவே இருக்கும். அதாவது அந்த சாக்கடையோட டச்சே ஆகாத மாதிரி இருக்கும். இதுக்கு அர்த்தம் என்ன? நம்மளும் கலிகாலத்தில் தான் இருக்கோம், எல்லாருமே சொல்கிறேன். ஆனால் கலிகாலத்திலேயே இருந்தால் கூட, குடும்பத்திலேயே இருந்தால் கூட, காமம், கோபம், அகங்காரம், பற்று, பேராசை ஜெயிக்க முயற்சி பண்ணுறோம்ல. உலகத்திலே எல்லாருக்கும் ஆசை இல்லை, அதில் தான் வாழ்க்கை வாழ்கிறாங்க. தன் குடும்பம், தன் மனைவி, தன் மக்கள், இதையும் மீறி குடும்பத்தோட கடமைகளையும் செய்துட்டு பரமாத்மாவோட சேவையும் செய்துட்ருக்கோம்ல. அது தாமரை மலர் போல குடும்பத்தில் இருந்தாலும் பரமாத்மாவுடைய ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்ணி வாழ்ந்துட்டுருக்கோம். இது அடையாளம் இப்போ நடக்குது, சங்கமிகத்தில் நடக்குது. ஆனால் அடையாளத்தை எங்கே காட்டுறாங்க? சத்தியுகத்தில் வரக்கூடிய விஷ்ணுவுக்கு காட்டுறாங்க. 4வது கதை. எனக்கு என்ன சொல்ல, சுதர்சன சக்கரமே ஆயுதம் கிடையாது. ஏன்னா இந்த கதையை வச்சு யார் அடிப்பாங்க? சத்தியுகத்தில் யார் அடிக்கணும்? எல்லோரும் நல்லவங்க தான். அப்போ அதுக்கு என்ன அர்த்தம்? சங்கமிகத்தில் நம்ம கதையாக வச்சுருக்கோம் மாயை ஜெயிக்கிறதுக்கு. மாயைன்னா 5 விகாரங்கள் தான். மாயைக்கு இன்னொரு பேர் ராவணன் தான். இதை பற்றியெல்லாம் வீடியோ போடுறேன் நான். என்னங்க, அப்போது நம்மளுக்கு ஒரே ஒரு ஆயுதம் இந்த நேரத்தில் இருக்குது. அது என்ன தெரியுமா? மன்மனா பவ. தன்னை ஆத்மானு புரிஞ்சு பரமாத்மாவாகிய தந்தையை நினைவு செய்தால் 63 ஜென்மமாக நம்ம செய்த பாவம் போகும். இந்த ஆயுதம் நமக்கு இந்த நேரம் கிடைத்திருக்கிறது. இந்த நினைவின் மூலமாக ஆத்மாவை நம்ம சுத்தம் படுத்திட்டு தான் இருக்கிறோம். இந்த ஆயுதத்தை நீங்கள் எங்கே அப்படி சத்தியுகத்தில் காட்ட முடியும்? விஷ்ணுவுக்கு நினைவு பண்ணுறோன்னு ஆயுதத்தை எப்படி காட்ட முடியும்? அதனால் கதைன்னு ஒரு ஆயுதத்தை கொடுத்துட்டு கையில் நிற்க வச்சிட்டாங்க. அவ்வளோதான். அப்போ இந்த 4 விஷயங்களுமே இங்கே சங்கமயுகத்தில் நமக்கு அடையாளங்கள் தான். இது சுதர்சன சக்கரன்றது வந்து ஆக்சுவலாக சுயதர்சன சக்கரம். இப்போ பகவானை பற்றி ஊதி ஊதி சொல்கிறோம், உலகம் ஃபுல்லாக பரப்புகிறோம். அது சங்கா காட்டுறோம். நம்ம குடும்பத்திலே இருந்து தூய்மை ஆகிறோன்றத தாமரையாக அங்கே காட்டுறோம். மன்மனாபவன்ற ஒரு ஆயுதம் நம்ம வச்சுருக்கிறோம், அதனால் உலகத்தையே வெல்றோன்ற அந்த விஷயத்தை கதையாக காட்டுறோம். இதெல்லாம் விஷ்ணுவுக்கு காட்டுறோம். அவ்வளோதான். விஷ்ணுவுக்கு காட்டினாலும் நமக்கு காட்டினாலும் ஒன்று. ஏன்னா நீங்களும் நானும் தேவதையாக தான் போக போகிறோம். புரியுதுங்களா? விஷ்ணுன்றது புரிஞ்சுக்கிச்சிங்களா? விஷ்ணுன்ற கடவுள் இல்லை, அவர் தேவதை. தெய்வீக குணமுள்ள மனிதரில் நம்பர் 1. இது பயங்கரமாக பாராட்ட வேண்டிய விஷயங்க. ஏன்னா இந்தியா மாதிரி ஒரு நாடு வச்சுக்கோங்களேன், 120 கோடி மக்கள், 125 கோடி கூட இருக்காங்க. இதில் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் பார்த்திங்கன்னா, எனக்கு கரெக்டாக தெரியல, சும்மா சொல்கிறேன், ஒரு 1 லட்சம் பேர் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இதோடைய பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி. அப்போ இவ்வளோ பேர் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகியிருக்காங்கன்னா இவ்வளோ பெரிய பாராட்ட வேண்டிய விஷயம் இல்லைங்க. 1 கோடியில் 1% தான் 1 லட்சம்.
125 கோடிக்கே 1 கோடி பேர் 1 லட்சம் மக்கள் தான் இருக்காங்கன்னா அவங்க எவ்வளோ பாராட்டணும். இவ்வளோ பேர் கடையில் போராடி அவங்க ஐஏஎஸ் ஆஃபீஸ் ஆகியிருக்காங்க. உலகத்துக்கே மகாராஜாவார விஷ்ணுன்றவர் 800 கோடி பேருக்கு, சப்போஸ் ஜனத்தொகை 800 கோடியாக இருந்தால் ஒருத்தர் ஆகிறாருங்க. சாதாரண விஷயமா இல்லை. வித் டியூ ரெஸ்பெக்ட் அவருக்கு அந்த மரியாதை கொடுக்கணும். அதுக்காக அவர் கடவுளாக்க முடியாது இல்லைங்களா. அவர் தேவதை, தெய்வீக குணமுள்ள மனிதர் தான். சரிங்களா. இப்போ விஷ்ணுவை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிச்சா? ஸோ பிரம்மாவும் மனிதர் தான். இப்படி பாருங்களா, பிரம்மா தான் விஷ்ணு ஆகிறார். விஷ்ணு 84 பிறவிக்கு அப்புறம் லேக்கராஜா ஆகிறாரு. லேக்கராஜா தான் பகவான் பிரம்மாவாக்குறார். தத்துவமசி. இது ஏற்கனவே ஒரு வானவில்லை வீடியோவில் சொல்லியிருக்கேன், போஸ்ட்டில் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.